ஹலோ ஃபியூச்சர் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் குரூப் 4க்கான ஸ்டடி பிளான் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரூப் 4க்கான ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டடி பிளான். ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு ஸ்டடி பிளான் 1, ஸ்டடி பிளான் 2 2 ஸ்டடி பிளான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பிளான் 1 and 2ல் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்றது ஒரு கிளான்ஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்துடலாம். ஸ்டடி பிளான் 1ல் பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாமுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது, எப்போ எக்ஸாம் வரப்போகுது, நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது, எக்ஸாம் டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் காமன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஸ்டடி பிளான் 1ல் சொல்லியிருப்பேன். புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது, ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, டெஸ்ட் சீரிஸ் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீயாவோ இல்லை பெய்ட் பேட்சோ எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, தென் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் படிக்கணும், தென் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி அட்டன் பண்ணுறது, ரிவிஷன் எப்படி பண்ணுறது, டெய்லி ஹோம் டெஸ்ட் எப்படி எழுதி பார்க்குறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் 1ல் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸ்டடி பிளான் 2ல் பார்த்தீங்கன்னா சிலபஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, புக்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணுறது, வேர் டு ஸ்டடி, தென் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எப்படி பை பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ சப்ஜெக்ட் படிக்கணும், அந்த சப்ஜெக்டை எவ்வளோ நேரம் படிக்கணும், டைம் அலாட் பண்ணி எப்படி படிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சது அப்படின்னா ஒரு டாபிக் எப்படி ரிவிஷன் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஸ்டடி பிளான் 2ல் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு பிளான் 1 and 2 வந்து பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் 1 நான் கொடுக்கும்போது மொத்தமாக 2025ல் வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு 248 டேஸ் இருந்தது. ஸ்டடி பிளான் 2 நான் கொடுக்கும்போது 238 டேஸ் இருந்தது. இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்டடி பிளான் 3ல் நம்ம இருக்கோம், 228 டேஸ் தான் இருக்குது. ஓகேவா, மொத்தமாக பார்த்தீங்கன்னா 228 டேஸ் இருக்குது. அப்போது நாட்கள் குறைஞ்சிட்டே போகுது. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணுங்கள், நல்லா படிக்க ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஓகே, இது வரைக்கும் நீங்கள் படிக்கலனாலும் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. இனிமேல் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்டடி பிளான் 3ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் திங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி 2 வீடியோலுமே பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் அப்படின்றது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்னும் 228 டேஸ் இருக்குது, அதாவது 229 டேஸ் இருக்குது. இது ஒரு ஆர்டராக இருக்கட்டும் அப்படின்றதுனால 248, 38, 28 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஒரு நாள் லெஸ் பண்ணி போட்டிருக்கேன், அது ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. ஓகே, இப்போ வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 229 டேஸ் இருக்குது. இந்த 229 டேஸை 156 டேஸ் வந்து 5 months, அதாவது இந்த 5 months நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா முழுக்க படிக்கிறதுக்காக பயன்படுத்த போகிறீங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 73 டேஸ் ரிவிஷன் டைம். ஓகேவா, 2 months. ஓகேங்களா, மொத்தமாக 229 டேஸில் 150 டேஸ் படிக்கிறதுக்காகவும் 73 டேஸ் வந்து ரிவிஷனுக்காகவும் எடுத்துக்க போகிறீங்க. இந்த மொத்த நாட்கள்லுமே நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஓகேவா, லாஸ்ட் மினிட்ல நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாது. ஸோ டெய்லி நீங்கள் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வீக் டேஸில் சாட்டர்டேவோ சண்டேவோ டெஸ்ட் இருக்கும். அப்படி இல்லைனா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இருக்கும். அப்படி இல்லைனா டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே அந்த மாதிரி அலாட் பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட டைம் ஷெடியூலுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒர்க்கிங் அஸ்பிரண்ட்டாக, ஃபுல் டைமாக, பார்ட் டைமாக, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக, பேபி பார்த்துட்டு படிக்கிறீங்களா, எந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கீங்களோ உங்களுக்கு எந்த டைம் செட் ஆகுமோ அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள். ஓகே, இதனுடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். பட் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிளான் 1 and பிளான் 2 எல்லா பிடிஎஃப்மே நான் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டேஸ், அதாவது ஒவ்வொரு 15 டேஸ்க்கு நான் உங்களுக்கு வந்து ஷெடியூல் போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஒவ்வொரு 15 டேஸ் தான் நீங்கள் வந்து நான் கொடுக்குற பிளானை வந்து படிக்க போகிறீங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செஞ்சு வந்து படிக்கலாம். ஓகேவா, இது உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு வந்து பிளான் கொடுக்குறேன். இதையே தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எந்த கட்டாயமும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நவம்பர் 26. ஓகேங்களா, ஸோ 16 போட்டிருக்கேன், சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 26 நாளையிலேருந்து. ஓகேங்களா, நவம்பர் 26லேருந்து ஜூலை 12. ஓகேங்களா, மொத்தமாக 229 டேஸ், நவம்பர் 26லேருந்து ஜூலை 12. ஸோ இந்த நவம்பர் 26 to டிசம்பர் 10 ஃபர்ஸ்ட்டு 15 டேஸ், ஒவ்வொரு 15 டேஸ்க்கு தான் நான் உங்களுக்கு வந்து ஷெடியூல் போட்டிருக்கேன். அப்போது நவம்பர் 26லேருந்து டிசம்பர் 20 ஃபஸ்ட்டு 15 டேஸில் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா குட்டி சப்ஜெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது குட்டி ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்ததுமே 10th, 11th, 12th போகாமல். ஏன்னா இப்போ தான் நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 9th, 10th, 11th, 12th கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் வந்து பிளான் வந்து சேஞ்ச் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 15 டேஸ் நீங்கள் என்ன படிக்க போகிறீங்கன்னா
ஃபஸ்ட்டு 5 டேஸில் நியூ தமிழ் புக்கில் 6th 7th, நெக்ஸ்ட்டு 5 டேஸில் நியூ தமிழ் புக் 8th, நெக்ஸ்ட்டு 5 டேஸில் நியூ 9th புக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போது ஃபஸ்ட்டு 15 டேஸ்லேயே 6th 7th 8th 9th நியூ தமிழ் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அடுத்து ரிமைனிங் நீங்கள் வந்து என்ன படிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸில் அன்றைய அந்த 15 டேஸில் நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் 6th to 9th கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் என்ன படிக்கணும்னா ஒவ்வொரு நாளுமே நீங்கள் 3 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் சிங்கிள் சப்ஜெக்ட் தான் என்னால் படிக்க முடியும். ஒரு நாளைக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்னு எடுத்துக்கிட்டால் தமிழ் கொஞ்சம் படிச்சுட்டு மேத்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு என்னால் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்க முடியும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான ஒரு சப்ஜெக்ட் பிளான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 3 சப்ஜெக்ட் படிக்க முடியும் அப்படின்றவங்களுக்காக. ஓகேவா? ஓகே. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் படித்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுவே போதுமானது. மொத்தமாக சேர்த்து வச்சு நான் 4 மாதம் 5 மாதம் இல்லை 6-8 மாதத்துக்கு நான் சேர்த்து வச்சு எக்ஸாம் அப்போ படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது கஷ்டமாயிடும். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களால் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்க முடியல அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம சேனல்லே கொடுப்போம். ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட ஓகே. அடுத்து ஒவ்வொரு 15 டேஸ்க்குமே நான் போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இதை நீங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெலிகிராமில் பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். இருந்தாலும் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 15 டேஸ்க்கு நம்ம பார்த்துட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படிக்க போகிறீங்க. அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் தான் இருக்கும். பட் சிம்பிளிஃபிகேஷன் ஈஸி தான், சம்ஸ் எல்லாமே ஈஸி தான். பட் கொஞ்சம் நிறைய சம்ஸ் இருக்கும். சரியா? அது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா என்னடா இது போயிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றனால தான் தமிழ்லேயுமே உங்களுக்கு 6th ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேத்ஸில் உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் அந்த டாபிக் வந்து ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பின்னாடி வரும். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 15 டேஸில் நீங்கள் பாலிட்டி மட்டும் படிங்க. ஓகேவா? கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறீங்க, மேத்ஸ் வந்து சம்ஸ் போட்டு பார்க்குறீங்க, வேறு எந்த சப்ஜெக்ட்டும் வந்து மிங்கிள் பண்ணாதீங்க. பாலிட்டி மட்டும் எடுத்து 15 டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து படிங்க. 15 டேஸில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான வேர் டு ஸ்டடியோடு உங்களுக்கு நான் வந்து ஸ்டடி பிளான் வந்து கொடுக்குறேன். பாலிட்டி அப்படின்னா 15 டேஸில் எந்தெந்த லெசன் வந்து டே 1ல் என்ன படிக்கலாம், டே 2ல் என்ன படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஸ்டடி பிளான் நான் உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட படிக்கலாம். நான் கொடுக்குற வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 15 டேஸில் இதுதான் உங்களுக்கு வந்து ஷெடியூல். அடுத்த டிசம்பர் 11லேருந்து டிசம்பர் 25 இந்த 15 டேஸில் ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து நியூ தமிழில் இருக்கக்கூடிய 10th நியூ தமிழ் படிக்க போகிறீங்க. அடுத்து 10 டேஸ் எடுத்துக்கோங்க. 11th நியூ தமிழ் படிக்கிறதுக்கு ஒரு 6 டேஸ் போதுமானது. பட் இருந்தாலும் நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் மெதுவாக படிங்க. ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகேவா? ஸோ டைம் இருக்குது அப்படின்னு லேட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து படிச்சுக்கோங்க. சேம் அதே தான். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்கிறீங்க. மேத்ஸில் வந்து பர்சன்டேஜ், ஹிஸ்ட்ரி ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. டிசம்பர் 26 to January 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 10 டேஸ் நியூ தமிழில் இருக்கக்கூடிய 12th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 5 டேஸ் பார்த்தீங்கன்னா ஓல்டு 6th 7th தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்க போகிறீங்க. மேத்ஸ் வந்து சிம்பிளிஃபிகேஷன். ஓகேவா? 3rd டாபிக் தான் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் அப்டேட் ஆகிடுவீங்க. சம்ஸ் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்து எப்படி வந்து சம்ஸ் போடுறது அப்படின்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டிங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 15 டேஸில் ஐஎன்எம் ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. January 10லேருந்து January 24 இதில் பார்த்தீங்கன்னா 8th 9th 10th ஓல்டு தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்க போகிறீங்க. மேத்ஸ் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், எக்கானமியில் இருக்கக்கூடிய ஃபுல் சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். January 25 to February 8 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 டேஸ் வந்து ஓல்டு 11th, நெக்ஸ்ட்டு 5 டேஸ் 12th. ஓகேவா? ஓல்டு 12th. ஏன் நியூ 11th 12th 10 டேஸ் கொடுத்துருக்கேன், ஓல்டு 11th 12th 5 டேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஓல்டு தமிழை பொறுத்த வரைக்கும், ஓல்டு தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் என்ன தேவையோ அது மட்டும் படித்தா போதும். நியூ தமிழ் புக் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் நீங்கள் படிக்கணும். பட் ஓல்டு தமிழ் புக்கை பொறுத்த வரைக்கும் சிலபஸ்க்கு தேவையானது மட்டும் படித்தா போதும். ஓகேவா? ஓகே, இந்த அடுத்து 5 டேஸ் ஓகேவா? இந்த 15 டேஸில் அடுத்து ஒரு 5 டேஸ் இருக்கு இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூ தமிழையோ இல்லை ஓல்டு தமிழையோ ஏதாவது ஒரு ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு இயரில் வந்து ஒரு சில டாபிக் மிஸ் பண்ணியிருப்பீங்க, படிக்காமல் டைம் பின்னாடி இருக்கும்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து பெண்டிங்கில் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டாபிக் எல்லாமே வந்து இந்த 5 டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த January 25 to February 8 இந்த 15 டேஸ்க்கான ஷெடியூல் பார்த்துட்டோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்க போகிறீங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சயின்ஸை வந்து நம்ம லாஸ்ட்டில் படிச்சுக்கலாம். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி முக்கியமான டாபிக் மட்டும் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பட் வந்து படிக்க மாட்டீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு வந்து February மந்த்தே உங்களுக்கு நான் வந்து சயின்ஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் ஜியோகிரஃபி, யூனிட் 8, 9 எல்லாமே வந்து போய்க்கலாம்.
ஓகே. இந்த February 8 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க தமிழ் புக் வந்து நியூ புக், ஓல்டு புக் எல்லாமே வந்து படிச்சு கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நான் சொன்ன பிளான் படி படிச்சீங்கன்னா. அடுத்து February 9லேருந்து February 23 இந்த 15 டேஸ் பார்த்தீங்கன்னா, நாம தமிழ் சிலபஸ் வைஸ் போக போறோம். ஓகேவா? February 8ஓட நீங்க புக் வைஸ் தமிழ் வந்து நியூ அண்ட் ஓல்டு தமிழ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வைஸ் நம்ம வந்து February 9 ஸ்டார்ட் பண்ண போறோம். சிலபஸ் வைஸ்ல பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இருக்கு இல்லையா? அந்த பார்ட் ஏல ஃபர்ஸ்ட் 15 டேஸ் வந்து பார்ட் ஏல இருக்கக்கூடிய 15 டாபிக்ஸ் படிக்க போறீங்க. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்க போகிறீங்க. மேத்ஸ் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து படிக்க போகிறீங்க. ஜியோகிராஃபி ஃபுல் சிலபஸ். ஓகேவா? அடுத்து February 24 டு March 10 பார்த்தீங்கன்னா, இந்த 15 டேஸில் பார்ட் ஏல ஒரு 6 டாப்பிக்கு, பார்ட் பியில் ஒரு 6 டாபிக். ஓகேவா? மொத்தமாக ஒரு 12 டாபிக் தான் இந்த 15 டேஸில் படிக்க போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா கூட உங்களுக்கு ரிமைனிங் ஒரு 3 டேஸ் இருக்கும். எதனால் நான் உங்களுக்கு வந்து கம்மியாக டாபிக் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இந்த பார்ட் பிலலாம் பார்த்தீங்கன்னா அகநானூறு, புறநானூறு அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்லையுமே ஒரு 7-8 சப் டாபிக் வந்து வந்துடும். அப்போது நீங்கள் வந்து அதை டீப்பாக படிக்கணும் அப்படின்றனால தான் கம்மியான டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி படிக்க போகிறீங்க. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஏரியா அண்ட் வேல்யூம் யூனிட் 8 வந்து ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. March 11 to 25 பார்த்தீங்கன்னா, பார்ட் பியில் ஒரு 4 டாபிக், பார்ட் சியில் ஒரு 8 டாபிக் படிக்க போகிறீங்க. மேத்ஸில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க்கு யூனிட் 9 வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அடுத்து March 26 to April 9 பார்த்தீங்கன்னா, இந்த 15 டேஸ் பார்ட் சியில் இருக்கக்கூடிய பெண்டிங் ஒரு 13 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா April 9ஓட நீங்கள் தமிழ் சிலபஸ் வைஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ February 9 ஓகேவா? சரி, February 8 பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் புக் வைஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அட் த சேம் டைம் April 9 பார்த்தீங்கன்னா தமிழ் சிலபஸ் வைஸும் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அப்புறம் April 9க்குள்ளேயே நீங்கள் தமிழ் நியூ புக், ஓல்டு புக், அது இல்லாமல் தமிழ் சிலபஸ் வைஸ் ஸோ 2 டைம் வந்து நீங்கள் படித்து முடிக்க போகிறீங்க. ஓகே. இந்த டேஸ் இந்த 15 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இதோடையே கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் டெய்லி வந்துடும். அது இல்லாமல் பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கானமி, சயின்ஸு, ஜியோகிராஃபி, யூனிட் 8, யூனிட் 9 மொத்தமாக 10 யூனிட்டுமே உங்களுக்கு வந்து இதிலே கம்ப்ளீட் ஆகிடும். எப்போ அப்படின்னா March 25. ஓகேவா? ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் எல்லாமே ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க, படிக்காமல் ஒரு சில சப்ஜெக்டில் ஒரு சில டாபிக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த March 26 to April 9ல் பார்ட் சியில் இருக்கக்கூடிய 13 டாபிக் படிச்சுட்டு மேத்ஸில் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸ், டைஸ் இந்த டாபிக் எல்லாமே பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் April 10 to April 24 பார்த்தீங்கன்னா 11th 12th தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் வந்து நீங்கள் படிக்க போகிறீங்க. இந்த சிறப்பு தமிழ் ஏன் நான் லாஸ்ட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு புக் வைஸ் 6 to 12th படிச்சுட்டு சிலபஸ் வைஸும் ஒரு டைம் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றதுனால சிறப்பு தமிழ் வந்து லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். இல்லை, நான் சிலபஸ் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 11th 12th சிறப்பு தமிழ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சிலபஸ் வைஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஷெடியூலை வந்து நீங்கள் இங்கே பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த February 9 to 23ல் சிறப்பு தமிழை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டவுனில் வந்து அதை ஆல்டர்னேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கோங்க. தமிழ் புக் வைஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சிலபஸ் வைஸ் வரேன்னா இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே. இந்த April 10 to 24ல் பார்த்தீங்கன்னா மேத்ஸை பொறுத்த வரைக்கும் விஷுவல் ரீசனிங், அடுத்து வந்து ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் வந்து படிக்க போகிறீங்க. அடுத்து April 25 to 30ல் இப்போது தமிழ் நீங்கள் வந்து இங்கேயே கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. April 24 நீங்கள் வந்து தமிழ் வந்து கம்ப்ளீட்டாக புக் வைஸ் ஒரு டைம், சிலபஸ் வைஸ் ஒரு டைம் கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. இந்த April 25 to 30 இந்த 6 டேஸ், லாஸ்ட் 6 டேஸ் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, புக்கில் ஓல்டு புக்கோ நியூ புக்கோ இல்லை சிலபஸ் வைஸில் ஏதாவது ஒரு சில டாபிக் நீங்கள் வந்து படிக்காமல் இன்கம்ப்ளீட்டாக வச்சுருப்பீங்க. அந்த டாபிக் எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்து மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரிஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டெய்லி படிக்க போகிறீங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பெண்டிங் டாபிக் படிக்கிறதுக்கு 6 டேஸ், இந்த 6 டேஸ் மட்டும்தான் இருக்கும். பட் ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு 36 டேஸ் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த ஒரு 15 டேஸ். ஓகேவா? இந்த ஒரு 15 டேஸ் இருக்கும், இந்த ஒரு 15 டேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 6 டேஸ், மொத்தமாக 36 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து வெறும் கரண்ட் அஃபேர்ஸ் மேத்ஸ் மட்டும்தான் வரும். அப்போ இந்த 36 டேஸ்மே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாவது ஒரு யூனிட்டில் நீங்கள் விட்டுருக்கீங்க, இன்கம்ப்ளீட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் பெண்டிங் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இந்த 36 டேஸில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய 73 டேஸ், அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 73 டேஸ் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு மட்டும்தான்
மட்டும்தான். அந்த ரிவிஷன் டைமில் போய் நான் இன்கம்ப்ளீட் ரீடிங்கை வந்து பார்க்குறேன் அப்படின்னு வந்து எடுக்கக்கூடாது. இந்த 36 டேஸ்லேயே நீங்கள் வந்து ஜிஎஸ்ல ஏதாவது பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து பிளான் பண்ணி படித்து முடிச்சிருங்க. அதனால தான் இவ்வளோ டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, லாஸ்ட்டு ஏப்ரல் 30 பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் 2 டைம் படித்து முடிச்சிருப்பீங்க. புக் வைஸ் ஒரு டைம், சிலபஸ் வைஸ் ஒரு டைம். இந்த மே அண்ட் ஜூனில் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 3 டைம் நீங்கள் படித்த மாதிரி உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஓகேவா? அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 30க்குள்ளே நீங்கள் ஒரு டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்போது எகெயின் இந்த ரிவிஷன் டைம் அப்போது மே ஜூனில் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஒரு 2 டைம் நீங்கள் ரீட் பண்ண மாதிரி ஆகிடும். அப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் 3 டைம் படித்து முடிச்சிருப்பீங்க எக்ஸாமுக்கு முன்னாடி. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் 2 டைம் படிச்சிருப்பீங்க. ஓகேவா? இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்றது நான் ஸ்டடி பிளான் 1 and 2லேயே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். டெய்லியுமே டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் இன்ஸ்டியூட்டில் ஏதாவது ஷெடியூல் போட்டு கொடுப்பாங்க, அதை பேஸ் பண்ணி உங்களோட டெஸ்ட்டை வந்து கொண்டு போங்க. இந்த பிளான் பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டியூட்டில் ஒரு பிளான் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து டெஸ்ட்டுக்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய PDF நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன். இது பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இதில் உங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது TNPSC எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.